இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 19வது தவணை பணம் ரூபாய் 2000 விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. இந்த பணம் உங்களுக்கு வரல. எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதற்கான அலுவலர்கள் இருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொன்னீங்கன்னா எதனால் உங்களுக்கு பணம் வரல, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில் கொடுப்பாங்க. அந்த ஆஃபீஸருடைய கான்டாக்ட் நம்பர் எப்படி எடுப்பது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் ரிலீஸ் 19 இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் யோஜனா ஆன் 24 பிப்ரவரி 2025 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது பிப்ரவரி 24 வங்கி கணக்கில் 2000 செலுத்தப்படும் இருக்குது. அதேமாதிரி பிரதமர் மோடி இன்று வங்கி கணக்கில் ரூபாய் 2000 சேர்த்துவிட்டார். உங்களுக்கு 2000 பணம் வரனா இது சம்மந்தமான அலுவலரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு சர்ச் யுவர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஸ்டேட் நோடல் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. சர்ச் ஸ்டேட் நோடல்னு ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் மோஸ்ட்லி இல்லை தமிழ்நாடு இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ரெக்கார்ட் நாட் ஃபோன் வந்தாலும் அந்த ஆஃபீஸரோட நேம் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் இருக்காது. இதனால் நீங்கள் சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆஃபீஸர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சர்ச் டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண பிறகு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், ஆஃபீஸருடைய நேம், அவங்களோட டெஸ்டினேஷன் என்ன, அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொபைல் நம்பர்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம், இமெயில் ஐடியிலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பணம் வராதுக்கான காரணம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு எந்த காரணத்தினால உங்களுக்கு பணம் வரலன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பணம் இன்று தான் அமௌண்ட் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் நீங்கள் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளேயே கண்டிப்பாக வந்துடும். அப்பயும் உங்களுக்கு வரலனா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த நோடல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். இமெயில் ஐடியிலும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி பிஎம் கிசான் ஸ்கீமில் உங்களுக்கு பணம் வரனா உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.